friends, welcome to the happy channel. உங்ககிட்ட வெறும் மொபைல் தான் இருக்கா போதுங்க. நீங்க வந்து just 10th பாஸ் தானா ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு சூப்பரான ஜாப் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க. இது வந்து நீங்க பார்ட் டைம் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு just 10 hours ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஒரு நாள்லயே 5 hours ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு நாளைக்கு 2 hours ஒர்க் பண்ணலாம். ஆனா ஒரு வாரத்துல just 10 hours வேலை பார்க்க போறீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பார்க்க போறீங்க. இதுக்கு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். அதுக்கப்புறம் 12th வேற ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே. அதெல்லாம் பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். அண்ட் சூப்பரான இன்கம் நீங்க சம்பாதிக்கலாம். அண்ட் இது எந்த கம்பெனிலன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பன் ஒரு கம்பெனி. இது வந்து வேர்ல்ட் வைட் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க வந்து என்ன விதமான ஜாப்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நிறைய வேர்ல்ட்ல ஃபுல்லா இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ஜாயின் ஆயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பத்தி தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த ஏஐக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து என்னென்ன வேலை தேவைப்படுதோ அந்த டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. இந்த ஜாப் தான் அவங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸ்க்கு தராங்க. சோ ஃப்ரீலான்சரா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க, வீடியோஸ், இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்போஸ் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னா அது கூட பண்ணலாம். இல்லாட்டி இல்ல நான் வீட்ல இருந்தா பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா ஓகேங்க, நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அங்க வந்து இமேஜஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பண்றது, காப்பி பேஸ்ட் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரி ஏஐக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க. அதுவும் வீட்ல இருந்தே ஜஸ்ட் உங்க மொபைல் போன்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ண போறீங்க. இப்ப வந்து இந்த வீடியோ பத்தி நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டெய்லி பார்க்கணும்னா என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அப்பன் பத்தி தான். ஏர்ன் அண்ட் லேர்ன் ரிமோட்லி வித் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏஐ கம்யூனிட்டி. இவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒர்க் தெரியலன்னா அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கூட தர போறாங்க. சோ அத பத்தி நீங்க கவலையே பண்ண போறது இல்ல. அண்ட் ஏஐக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் நாலேஜ் கூட ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் பிளஸ் ரிமோட் மெம்பர்ஸ் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 265 லாங்குவேஜஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்க சொந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 265 லாங்குவேஜஸ்ல அவங்க ஒர்க் வச்சிருக்காங்க. இதை தவிர 170 கண்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து $157 மில்லியன் வந்து இது வரைக்கும் சேலரியா கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டாஸ்க் இருக்குங்க. அதுல சில வெரைட்டி இங்க கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கான்வர்சேஷன்ஸ். Join a studio group discussion where your conversation will be recorded in audio format only. ஜஸ்ட் நீங்க வந்து அவங்க ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க, எல்லாமே இது நீங்க வந்து ஃபேஸ் கூட காட்டவே தேவையில்லை. அந்த வாய்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு அந்த டாபிக் கொடுத்துட்டு அதை பத்தி பேச சொல்லுவாங்க. அண்ட் உங்க வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ரெக்கார்ட் ஆக்ஷன் வீடியோஸ். யூஸ் an iPhone to record short videos of people. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐபோன் இருந்ததுன்னா ஐபோனை வச்சு சின்ன வீடியோஸ் வந்து வேற யாராவது வீடியோஸை வந்து ஷூட் பண்ணி நீங்க அனுப்பலாம். சப்போஸ் ஐபோன் இல்லைன்னா இந்த ஜாப் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கோ மிஸ்ட்ரி ஷாப்பிங். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் போக பிடிக்கும்னா ஏதாவது பக்கத்துல உங்க ஏரியால இருக்கிற கடை பத்தி சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போய் ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு வாங்க, அங்க எப்படி சேல்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ஒர்க் தருவாங்க. சோ அது வந்து கோ மிஸ்ட்ரி ஷாப்பிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் சர்ச் ரிசல்ட்ஸ். இப்போ கூகுள்ல வந்து நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க. எக்ஸாம்பிள் இங்க வந்து ஷூஸ் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷூஸ் வந்ததுன்னா ஓகே. சப்போஸ் இதுக்கு வந்து தப்பான ப்ராடக்ட் வந்துன்னா அது தப்புன்னு நீங்க சொல்லணும். சோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் இப்போ வந்து கூகுள் சர்ச் கரெக்டா ஒர்க் பண்றதா இல்லையான்னு அது ஒரு ஒர்க் இருக்கு. annotate content, classify annotate images. So images வந்து கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா, அந்த வெப்சைட்லயோ இந்த கூகுள்லயோ இருக்கா இல்லையான்னு நீங்க yes or no சொல்ல போறீங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு, சைஸ் கரெக்டா இருக்கா, அதுக்குதான் annotate content ஒர்க் இருக்கு. எவாலுவேட் ஆன்லைன் ஆட்ஸ். இப்போ வந்து நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா 24 hours ஏதோ ஒரு ஆட் வந்துட்டே இருக்கும். அதை வந்து நீங்க எவாலுவேட் பண்ண போறீங்க. இந்த ஆட் வந்து பொருத்தமா இருக்கா, கரெக்டா இருக்கா, அந்த ப்ராடக்ட பத்தி கரெக்டா அந்த ஆட்ல சொல்லியிருக்காங்களா, இல்லாட்டி வேற ஏதோ சொல்லியிருக்காங்களா, சம்பந்தமே இல்லாம சொல்லியிருக்காங்களா, அந்த ஆட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா annotate content. அதே மாதிரி கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க சர்ச் பண்ண போறீங்க. எவாலுவேட் ஆன்லைன் ஆட்ஸ், ரெக்கார்ட் கான்வர்சேஷன்ஸ்.
Next வந்து record short sentences இருக்கு. Use the app and mobile app to record a series of 1000 short sentences in your native language. இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து மொபைல் தான் ஒர்க் பண்ண போறீங்க. அவங்களோட app இருக்கு. அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் 1000 short sentences வந்து அவங்க காட்டுவாங்க. அதை வந்து உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதை நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ இது மாதிரி ஒரு வேலை இருக்கு. எவாலுவேட் சர்ச் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் கூகுள்ல வந்து சர்ச் ஏதாவது டாபிக் வந்து அவங்க சர்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு உங்களை எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. சோ annotate content நம்ம பார்த்த மாதிரி annotate content, annotate images. சோ எல்லாமே கூகுள் பத்தி நல்லா கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க எவாலுவேட் பண்ண போறீங்க. சோ இவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கூகுள், பிளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். ஏன்னா எவ்ரி செகண்ட் வந்து யாராவது வந்து புது டேட்டா வந்து கூகுள்ல வந்து லோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஒர்க் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். உங்களுக்கு வந்து லாக்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. இங்க வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அப்ளை டு ப்ராஜெக்ட் டைரக்ட்லி. இதுல வந்து குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். இங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாம், 2 ப்ராஜெக்ட் எடுக்கலாம், 3 ப்ராஜெக்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்க போறீங்க. செக் யுவர் ஓப்பனிங்ஸ் அண்ட் அப்ளை டைரக்ட்லி. சோ நீங்க வந்து ஓப்பனிங்ஸ் வந்து செக் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். Follow the email instructions, pass the qualification, work in your own schedule and earn money. So அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேலையை வந்து நீங்க ஓபன் பண்ணினா அதுல வந்து இமெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் எப்படி எல்லாம் இந்த வேலை பண்ணணும்னு. அதுல வந்து அவங்க கேட்டுப்பாங்க இவ்வளவு படிச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த நாலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி அது வந்து நீங்க பாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்க ஓன் ஷெட்யூல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பன் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணி உங்க ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து இமெயில் பண்ணுவாங்க என்னென்ன டாஸ்க் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எழுதுவீங்கல்ல, எனக்கு இது தெரியும், டைப் ரைட்டிங் தெரியும், இல்லாட்டி டேட்டா என்ட்ரி தெரியும், ஏதாவது எழுதுவீங்களா, அதை பொறுத்து அவங்க ஒர்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பாஸ் குவாலிஃபிகேஷன் அவங்க ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி நீங்க வந்து பண்றீங்களா இல்லையான்னு அவங்க ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிடலாம். சோ கிரியேட் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். சோ பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். சைன் அப் பண்றது ஒண்ணுமே இல்ல. இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிடலாம். சோ ஏன் நீங்க வந்து அப் அண்ட் ஜாயின் பண்ணணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஹவர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல வந்து 10 ஹவர்ஸ் இருந்தா போதும். நீங்க எப்ப வேணாலும் ஃப்ரீயா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஜாப் ஃபுல் டைம் ஜாப் போறதா இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நீங்க வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவேர். சோ எங்க இருந்து வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது ரிமோட் ஒர்க் தான். காம்படிட்டிவ் பே அண்ட் இவங்க வந்து எல்லாமே டாலர்ஸ்ல பே பண்றாங்க. அதனால உங்களுக்கு பே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி கைட்ஸ். ஐயோ எனக்கு இந்த வேலை தெரியலையே, நான் புதுசா பண்றேனே அப்படி எல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. அவங்க வந்து கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை கண்ணை மூடிட்டு நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இதுக்காக நீங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒர்க் இன் ஏஐ. சோ நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒர்க் பண்றீங்க. அதனால உங்க செல்ஃபா உங்களுக்கு நாலேஜ் கூட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பக்கமும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்னதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓட நாலேஜ் அதை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. So earn quickly with our short term gigs. அவங்க வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து சீக்கிரமா அந்த 2 days 3 daysல அந்த ஒர்க் பண்ணிட்டு நீங்க குவிக்கா earn பண்ணலாம். ஒர்க் ஆன் லாங் டர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அக்வயர் ஸ்கில்ஸ். இல்ல எனக்கு பெருசா ப்ராஜெக்ட்ஸ் வேணும், 1 month 2 months ப்ராஜெக்ட் வேணும்னா அதை கூட நீங்க கத்துக்கலாம். Leverage your expertise and get work experience in AI. So இதனால உங்களுக்கு work experience கூட AI ல கிடைக்குது. சோ இங்க வந்து அவங்க கம்யூனிட்டி அங்கெல்லாம் ஒர்க் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை பத்தி இங்க கேட்டுக்காங்க. இஸ் அப் அண்ட் லெஜிட். இது லெஜிட்டிமேட்டா இல்லையான்னு கேக்குறாங்க. சோ இது 100% லெஜிட்னு சொல்றாங்க. So next question பாத்தீங்கன்னா can I get started on the task today? So இன்னைக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். How am I ensure that I'm being paid fairly? So எவ்வளவு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க 10 hours பதிலா 20 hours 30 hours ஒர்க் பண்ணீங்களோ அவ்வளவு மணி உங்களுக்கு கிடைக்கும்.
சோ இதுக்காக நீங்க ஏதாவது பே பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு பைசா கூட நீங்க வந்து பே பண்ண போறது இல்ல. சோ டாக்ஸஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவான்னு கொடுத்திருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா ஒரு சப்போர்ட் டீம் இருக்கு. சோ அவங்கள கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா அப்பன்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி, ஜென்யூனான கம்பெனி. கண்டிப்பா இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்காக என்ன டோட்டலி ஹாப்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.